ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமி நாட்களில் நாம் வாராகி அம்மனுக்கு நாம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே 100% நிறைவேறதுக்கும், காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு முன் எதிரிகள் யாருமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வாராகி அம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நினைத்த காரியங்கள் அனைத்துமே 100% நிறைவேறதுக்கு வாராகி அம்மனுக்கு வெற்றிலையையும் விரலி மஞ்சளையும் கட்டி மாலையாக தொடுத்து சாத்திட்டு வரலாம். வெற்றிலை தீபமும் ஏற்றிட்டு வரலாம். இப்போ வெற்றிலை விரலி மஞ்சள் எப்படி கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, 9, 11, 48, 21 இந்த மாதிரி எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை எடுத்துக்கோங்க. வெற்றிலையும் எடுத்துக்கோங்க. வெற்றிலையை பின்புறமாக மடிச்சுட்டு அதுக்கு மேலே விரலி மஞ்சளை வச்சு நல்லா சுருட்டி இந்த மாதிரி பூ மாலை மாதிரி தொடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்ககிட்ட திருவுருவ சிலை இருந்தால் அவங்களுக்கு 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். பால், தயிர், மஞ்சள், இளநீர், குங்குமம் இந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சிடலாம். அப்படி திருவுருவ சிலை இல்லைன்னா நீங்கள் திருவுருவ படத்துக்கே நீங்கள் மாலையை சாத்திக்கிடலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு 5 வெற்றிலையை எடுத்துகிட்டு காம்பு கிள்ளிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு 5 மண் அகல் தீபம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இலுப்பை எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கிடலாம், நெய் இருந்தால் ஊற்றிக்கிடலாம். இல்லையாச்சும் நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது இருந்தாலும் நம்ம ஊற்றி அம்மனுக்கு ஏற்றிக்கிடலாம். அதுக்கு அடுத்தது காரிய தடை நீங்கிறதுக்கு தேங்காய் தீபம். தேங்காய் தீபம் வாழை இலை இருந்தால் அதில் பச்சரிசி பரப்பிட்டு இந்த மாதிரி தேங்காயை ரெடி பண்ணிக்கலாம். இல்லையாச்சும் நீங்கள் ஒரு சின்ன தாம்பூல தட்டில் பச்சரிசியை பரப்பிட்டு தேங்காய் தீபத்தை ரெடி பண்ணிக்கிடலாம். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை இந்த மாதிரி கிழங்கு வகைகள் வச்சு வழிபாடு செய்கிறது நல்லது. பானக தண்ணி ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். பானகம் செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், சுக்குப்பொடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு நம்ம அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கிடலாம். அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான நெய்வேத்தியத்தில் மாதுளைக்கனியும் ஒன்று. மாதுளைக்கனி இருந்தாலும் நம்ம நெய்வேத்தியமாக வச்சுக்கிடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். அதற்கடுத்தது இப்போ 5 மண்ணகல் தீபமும் ஏற்றி ரெடி பண்ணிவிட்டேன். தேங்காய் தீபமும் ரெடி பண்ணிவிட்டேன். அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி, சிகப்பரளி பூக்கள் எல்லாமே சிறப்பான பூக்கள். அதுக்கு அடுத்தது அம்மனுக்கு வாசனை திரவியங்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்ததுன்னா அம்மன் மேலே நல்ல ஒரு வாசனை வர மாதிரி இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் இருந்தால் தடவி விட்டுக்கோங்க. இல்லை அம்மனுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அதுக்கு மேலே தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வழிபாடு முறைகள் ஏற்பாடு பண்ணி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா தெய்வ வசியம் அதிகமாக, ஈர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி போன்ற பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். அதற்கு அடுத்தது பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு நம்ம பஞ்சமி நாயகி வாராகி அம்மனுக்கு நம்ம பஞ்சமி நாட்களில் ஏற்றிட்டு வந்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு யாகம் செய்கிறதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும்வாங்க. பஞ்சமி நாள் என்னாலுமே நமக்கு எல்லாமே நிறைவேறுற நாள் தான். எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பஞ்சமி நாட்களில் நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இந்த பஞ்சகவ்ய தீபத்தை பஞ்சமி நாட்களில் நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அதனால் பஞ்சமி நாட்களில் பஞ்சகவ்ய தீபம் ஏற்றி அதோட தூபம் போடுறது ரொம்பவே சிறப்பான பலன்கள். அதுக்கு அடுத்தது நம்ம வாராகி அம்மனுக்கு 108 போற்றி பாடல் பாடி நம்ம குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. நம்ம அந்த 108 அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமுமே நெத்தியில் திலகமாக இட்டுட்டு வந்தோம்னா நமக்கு மனசில் இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி ஒரு தைரியத்தன்மை உண்டாகும். 108 பாடல் தெரிஞ்சால் பாடலாம், இல்லைனா செல்ஃபோன்ஸில் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குங்கும அர்ச்சனை நம்ம செஞ்சுட்டு வர்றது நல்லது. இந்த பங்குனி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி வர இருக்குது. இந்த நாளில் நீங்கள் நினச்சது நிறைவேறதுக்கு இந்த மாதிரி வழிபாடு முறையை செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்கள் கொடுக்கும். உங்களுக்கு இருக்கிற முன்விரோதிகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியாமலே விலகிடுவாங்க. இந்த மாதிரி பஞ்சகவ்ய தூபம் போடுறதுனாலையும் ரொம்பவே வீட்டுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட
இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.